இப்போ வந்து நம்ம வந்து தவா ப்ரான் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ப்ரான் எடுத்து வச்சுருக்கேன். ப்ரான் வந்து ஒரு 25 ப்ரான்ஸ் கிட்டே இருக்குது, இந்த சைஸில் இருக்குது. அப்புறம் வந்து கருவேப்பிலை ஒரு பிடி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பூண்டு வந்து துருவி வச்சுருக்கேன். இது வந்து குழம்பு மிளகாய் பொடி, இது வந்து கரம் மசாலா பொடி, இது வந்து சோம்பு. பெப்பர் பொடி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வந்து இந்த பவுடர் மசாலா எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் மசாலா சால்ட்டெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆனியன், இஞ்சி பூண்டு, இஞ்சி இல்லை பூண்டு மட்டும். நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூன் அளவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஊற வைக்கிறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா இப்போ வந்து பேன் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு வச்சிருந்தோம்ல இந்த ப்ரானை வந்து அதில் ஒன்று ஒன்றா ப்ளேஸ் பண்ணிடணும். ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இப்போ வந்து ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து லிட் போட்டு 2 மினிட்ஸ் மட்டும் போடும். 2 மினிட்ஸ் மட்டும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், லெட் எடுத்துட்டேன். சூப்பராக பாருங்கள், ரோஸ்ட் ஆகிருக்கு. திருப்பி நான் இன்னொரு பக்கமும் ஒரு டைம் வந்து திருப்பி போட்டேன். வெந்திருந்துச்சு, ஆனால் அந்த ரோஸ்ட் ஆகாமல் இருந்துச்சு. அதனால் ஆகாதெல்லாம் மட்டும் எடுத்து போட்டுருங்க. இப்போ வந்து சூப்பராக தவா ப்ரான் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு.